ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். இது சீசன் 23 எபிசோடு 392 நீயானா விஜய் டிவியில் ஒளிபரப்பான நிகழ்ச்சி. அதில் வந்து என்னென்னா, விவாகரத்து வரை சென்று தற்போது இணைந்து வாழும் தம்பதிகள், அதை பற்றின ஒரு விவாத நிகழ்ச்சி. அதற்கான நேரலையில் நம்மளுடைய பார்வையில் இதில் பதிவு செஞ்சுருக்கோம். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் இன்னைக்கு லைவ்ல நமக்கான சப்போர்ட்களை கொடுத்த கோபி அவர்களுக்கும் ஃபாத்திமா மற்றும் சிவராஜ் அவர்களுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து வாயில வச்சு உருட்டிக்கிட்டு வராங்க. அதுக்கு வேற வந்து வாய்ஸ் ஓவர் சைனிங் சொல்றதுக்கு வாயில அவ்வளோ உருட்ட வேண்டியது. நம்மோடு இணைந்து உருட்ட வந்திருக்கிற வாயில உருண்டை வச்சுக்கிட்டு வாய்ஸ் ஓவர் சைனிங். அதேதான். ஸோ இன்றைய நேரலையில் என்ன கதைக்க போகிறோம்? நேற்று டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்து வந்ததுனால கதைக்கிறது ஓம் அப்படி இப்படிலாம் வந்துட்டு இருக்குது. ஸோ எனிவே இன்னைக்கு நம்ம நேரலையில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, விவாகரத்து. அதாவது நீங்கள் வந்து கிரிவுத்தனம் கூட சொல்லாமல், நான் இன்ட்ரோவே கொடுக்கல, கிரிவுத்தனம்னு இருக்கு மேடம். அது வந்து உங்கள் ஒப்ப அவங்க சொல்ல முடியாது. உங்கள் ஒப்ப உன் தம்பி உங்களுக்கு எல்லாருக்கும் அது வந்து அப்படியே ரத்தத்திலே இருக்கு மேடம். சரி, எனிவே இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். நீங்கள் தானே, நீங்கள் எவ்வளோ பெரிய சாப்பிட்டுன்னு எங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு நேரில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, சீசன் 23 நீயானா விஜய் டிவியில் ஒளிபரப்பானது. அது கூட இன்னும் எவ்வளோ நாள் ஒளிபரப்பாக போகுது என்னன்னு தெரியல. அந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. எபிசோட் 392 விவாகரத்து வரை சென்று இணைந்து வாழும் தம்பதிகள்னு ஒரு டாபிக் பேசினாங்க. ஆனால் விவாகரத்து வரை இல்லை, விவாகரத்து மாதிரி நடந்து விவாகரத்து பிரிஞ்சாச்சுன்னு அரசு முத்திரோடு வந்த பிறகும் சேர்ந்து வாழும் தம்பதிகள்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அவங்கள பற்றின ஒரு நேரலையில் அந்த சப்ஜெக்டில் பேசினவங்களை வச்சு நம்ம ஒரு நேரில் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில கருத்துக்களை பகிர்ந்துக்கலான் இருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை இதில் வந்து தாராளமாக பகிர்ந்துக்கணும். ரைட், ஓகே. எனிவே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்னைக்கு வந்து சப்ஜெக்டை வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ நம்மளால தான் எழுதிச்சு. இல்ல, போன வாட்டி நீங்க சப்ஜெக்ட்ல என்ன எழுதிட்டீங்க? அதுதான் எப்பயுமே நீங்க தான் எழுதுவீங்க. எதுக்கு தெரியுமா அந்த முன்கூட்டியே சொல்றது? நான் இன்னைக்கு என்ன சொன்னேன், செமையா தூக்கமா வருதுடா, எழுதிட்டேன். ஆனால் கூட இன்னும் அங்கே இருந்ததுன்னே எனக்கு இப்போ பார்த்தா தாண்டா புரியுது. அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொன்னோம், அதுக்காக வேணும்னே நம்மளை வரட்டிக்கு எடுத்து விட்றது. இட்ஸ் ஓகே. ஆமாம், நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதியிருக்கேன். அதனால உங்களுடைய கருத்துக்கள் தான் இங்கே நிறைய பேச வேண்டியிருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் இன்ட்ரோ கொடுக்கும் பொழுதே ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பேசுனீங்க, அதையுமே வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். போன ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடியே இல்லை ஒரு 4-5 எபிசோடுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். சரி மேடம். அப்போ ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தான். அதாவது குழந்தைகள் தேவையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது பர்சனல் சாய்ஸ் அப்படின்னும் பொழுது அதுல வந்து மணி அவங்க வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. மணிகண்டன் நினைக்கிறேன், திங்க் சோ. இல்ல மணிகண்டன் அவங்க வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அதுல குழந்தைகள் அப்படின்னு ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய நேரங்கள்ல பிரிவுகளை வந்து தடுக்கும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நீங்களுமே அதற்கான பதிலா என்ன சொன்னீங்க, பிளஸ் முடிக்கும் பொழுதும் அந்த எபிசோட்ல என்ன சொன்னீங்க அப்படின்னா, இது வந்து குழந்தைகள் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயத்திற்கான ஒரு மாற்றத்தை வந்து லைஃப்ல கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்காகவும், இதை வந்து நான் என்கிட்ட யாராவது இது வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பேசுறாங்கன்னா, நான் செகண்ட் தாட் உனக்கு இருக்கணும், அதை நான் திரும்பவும் வந்து உனக்கு இது தேவையான்னு யோசி, ஏன் குழந்தை வேண்டாம்னு யோசிக்கிற, அப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறியே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நான் திரும்பவுமே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி நாமளும் அது மாதிரி இருக்கும்போது நீங்க யோசிக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்லிடணும். ஆமா இல்லையா? அதனாலதான் நம்ம வந்து பிரிந்தே ஆக வேண்டிய சூழலை தாராளமா பிரிங்க. நம்ம சொன்னவங்க அப்படின்னு நாங்க செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வந்து அதை ஒன்று சொன்னோம். ஏன்னா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னா அது வந்து வாழ்க்கை கிடையாது. ஓரளவு புரிஞ்சு வாழணும், கூடுமான வரை காயங்கள் இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். இதுக்கு மேலே சில திருத்த முடியாதுன்னும் போது அதை அப்படியே விட்டுட்டு போயிருந்தோம். வரிஞ்சுக்கிட்டீங்கலாம் இல்லாமல் இப்போ அது மாதிரி நான் நிறைய தம்பதிகள் நான் பார்த்துருக்கேன். 20 வருடங்கள் 25 வருடங்கள் புள்ள அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே வந்து பேசாமலே இருக்கக்கூடிய அவர் வேலையை பார்த்துக்கோ, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கோம் அப்படின்ற மாதிரியான ஆளுங்களையும் பார்த்துருக்கேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்றதுக்காக உடனே பிரிஞ்சவங்களையும் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இது மாதிரி நிறைய தம்பதிகள் அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ்ன்னு வச்சுக்காங்களேன். அதில் நம்ம எந்த கருத்தும் சொல்ல விரும்பல. ஆனால் என்னென்னா, குழந்தை இருக்கும் பொழுது
வேற உங்களுக்கு ஒரு சாய்ஸஸ் இல்லைன்னும் பொழுது நீங்க இதுல வந்து நீங்க உடனடியாக முடிவுகள் எடுக்காம கொஞ்சம் யோசிச்சு முடிவுகள் எடுக்கிறது நல்லதுன்றதையும் நம்ம சொல்லிடணும். ஏன்னா குடும்பத்தை பிரிக்கிறதோ அதை வந்து அதை உருவேற்றி விடுறதோ நம்மளுடைய வேலை கிடையாது. அதில் இருக்கிற நுவான்சஸ், சுயமரியாதை, உங்களுக்கான விஷயங்கள் அதில் இருக்குதான்னு மட்டும் மேக் ஷூர் பண்ணிக்காங்கன்றதான் நம்மளுடைய விஷயமாகவே இருந்தது. ஓகே, சொல்லுங்க. அதுலதான் வந்து இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்த தம்பதியினருக்கான விஷயங்களையும் நம்ம பேசும்பொழுதும் கூட இல்ல இது நிறைய மாற்றங்களுக்கு உண்டு பண்ணும். அதையுமே நீங்க திரும்ப யோசிங்க. இது வந்து ஒரு மாதிரி லைஃப் டைம் சாய்ஸ், இதுதான் என்னோட அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணாம கொஞ்ச நாள் கழிச்சு இது வந்து திரும்பியும் வந்து ஒரு அந்த ரீஅலசல்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு பாருங்க அப்படிங்கறதையும் வந்து நம்ம பேசியிருந்தோம். சோ அதை ஏன் நான் இப்ப எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நிறைய பேர் பேசினவங்க எல்லாருமே ரீஇன்வைட் ஆனவங்க தான் இல்லையா? ஸோ எப்படி எதற்காக அது வந்து ஒன் ஆஃப் த கோர் பாயிண்டா என்ன இருந்திருக்கு அப்படின்னா குழந்தைகள் அப்படிங்கிறது தான் இருந்திருக்கு. பசங்க வந்து சொல்லும் பொழுதும் சரி, ஒரு அம்மா சொன்னாங்க பசங்க வந்து என்ன அப்பா நல்லவர் தானம்மா அப்படின்னும் பொழுதும் அப்பாவையும் கூப்பிடலாமே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இது வந்து நிறைய அம்மாக்கள் சொன்னாங்க. அது உண்மை. அதுல முக்கியமா வந்து எங்க வந்து உங்க கணவர் வந்து இல்லங்க அவர் நல்லா தான் பாத்துட்டாரு, ஒழுங்கா தான் சமைச்சு போட்டாரு, நல்லா தான் பாத்துக்கிட்டாரு, என்ன அப்பப்ப சண்டை வரும், ஆனா கை அடிக்கிறது கூட செய்வாரு. ஆமா. ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து சுத்தமா மாறிட்டாரு. அப்ப என்ன காரணமா இருக்கணும் போது குழந்தை பொண்ணுனா அவன் போக மாட்டான்ற ஒரு நம்பிக்கையில ஒரு இன்னும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அதையும் அவங்க சொன்னாங்க. அப்பதான் நாங்க அதை பத்தி பேசணும், நாம கூட அதை பத்தி பேசியிருக்கோம் அப்படின்ட்டு. ஆனா என்னன்னா குழந்தை இருக்கு அப்படின்ற ஒரே விஷயத்துக்காகவே என்ன ஒரு சந்தோஷமே இல்லாத வாழ்க்கையை நீங்க தொடர்ந்து உழண்டுகிட்டு வாழ்ந்துட்டுவே இருக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் 1954 அம்பேத்கர் அவர்களால் வந்து இந்து திருமண சட்டத்தை எடுத்து வராங்க. அதுக்கு முன்னாடிலாம் இங்க கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி என்னன்னா உங்க கல்ச்சர் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? அது என்னன்னா புருஷன் செத்துட்டா நீ அவங்க கூட போய் செத்துடணும், அவ்வளவுதான், உனக்கு வேற சாய்ஸே கிடையாது. அப்படிதான் வந்துட்டு வச்சிட்டு இருந்தானுங்க. அதன் பிறகு வெள்ளக்காரெல்லாம் வந்ததுனால என்னடா இது காட்டுமிராண்டித்தனமா மயிரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அந்த மாதிரி சதின்ற ஒரு விஷயத்தை ஒழிச்சு கட்டினாங்க. அதுக்கே அதனாலதான் இவங்க வந்து திருத்தணுன்னே பார்த்தானுங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் கல்வி கொடுத்தாங்க, எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு இவனுக்கு காண்டாயிட்டு அவங்களை வெள்ளையேற சொன்னது காரணம் அதுதான். சரி அவன் கிளம்பிட்டானீங்கன்னா மயிரை போடுங்க, நீங்க இத்தனை நாள் இவ்வளவு நாள் என்ன கீழ்ச்சிங்கன்னு நான் கேட்கறேன். கீழ்ச்சது எல்லாத்தையும் நீங்க பொதுத்துறை நிறுவனங்களை வித்துட்டு இருக்கீங்க, மதத்துக்கு பின்னாடியும் ஜாதிக்கு பின்னாடியும் மறந்துக்கிட்டு நீங்க இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க என்ன. ஸோ அப்படி இருக்கும் பொழுது சாரி சார் மேடம் தண்ணி அதை தூக்கி குடிக்கிறதுக்குள்ளாரே நாங்க அப்படிலாம் பார்த்தா எதுவுமே பண்ண முடியாது மேடம். இதில் எனக்கான நீர்களை நொப்பிக்கொள்வேன். இதில் இந்த மாதிரி ஸ்லைஸ்லாம் இதில் ஸ்லைஸ் எல்லாம் போட்டு நான் வந்து டீடாக்ஸ் வாட்டரை குடிப்பேன். நான் வச்சுக்குவேன். ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது 1954 அதாவது சுதந்திரம் பெற்று 5 வருஷம் கழிச்சு இந்த பயல் வந்து ரொம்ப போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கானுங்க. கடைசி வரையிலும் வந்து அவன் வாழ்க்கையை வந்து நிர்மூலமாக்கிட்டு இருக்கானுங்கன்னு தான் இந்து திருமண சட்டத்தை அம்பேத்கர் அவர்கள் இயற்றியதால் இன்னைக்கு வந்து டிவோர்ஸ்ன்ற அளவுலாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அதன் மூலமாக சில விடுதலைகள்லேருந்து வெளிவரதுக்கு காரணம் அம்பேத்கர்ன்றதையும் மறந்துடாதீங்க. ஏன்னா இந்து கலாச்சாரம் இந்து போர்வையில் எல்லாம் பண்ணது எல்லாமே வந்து ஒன்று முதல்ல பொம்பளை வந்து அப்பா அம்மாவுக்கு இருக்கணும், அடுத்தது புருஷனுக்கு இருக்கணும், அப்புறம் பிள்ளைங்க, அவ்வளோதான். அவங்களுக்குன்னு தனியான ஒரு விஷயமே இல்லை. ஏனென்றால் சமீபத்தினியான கூட ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு இன்னும் கேட்க முடியல, என் மருமவளாவது கேட்கறாளேன்னு சந்தோஷம்ன்றாங்க. இன்னை வரலையும் என்னுடைய பேச்சு அங்கே ஈடுபடவில்லை அப்படின்றதாங்க மேட்டர். ஸோ அதுதான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த மாதிரியான ஒரு பாப்பா இந்த குழந்தை இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த குழந்தை தாய்மை பேய்மை இதெல்லாம் இல்லாமல் இருக்கா இருக்கு. இவங்களும் வந்து என்னன்னா குழந்தைங்களை வந்து தனியாக ஒரு ரூம்ல வளர்க்கறதுக்கு காரணம் அதுதான். அந்த இண்டிபெண்டிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க இப்போ பொதுவாக வச்சுக்கிறது வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாகணும், அவ்வளோதான். அதில் யாருக்கும் எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது கிடையாது. இன்னொன்று, நீங்கள் அப்படி நீங்கள் வந்து அவ்வளோ குழந்தைகள் மேலே வந்து உங்களுக்கு பாசமும் பரிவும் கொடுத்து நீங்கள் வளர்க்குறீங்களே, அப்படி பார்த்தா இந்தியாவில் வந்து அனாத ஆசிரமங்களே இருக்கக்கூடாது, பெரிய முதியோர் விடுதிகளே இருக்கக்கூடாது. முக்கியமாக சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். எல்லா சொத்தையும் வாங்கிக்கிட்டு தெரித்து விட்ற பெற்றோர்களை தெரித்து விட்ற பிள்ளைங்க நிறையா இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி வந்து இருக்கும்போது அதில் பாசம் இருக்கிறது வந்தாலும் ஓகே இல்லை, அதுதான் மேட்டர். ஸோ அதனால்
இவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தே கிடையாதுன்னு சொல்ல வரேன். இங்க பிரிட்ல சொல்றேன். ரைட், எஸ் ப்ளீஸ். சரியா, இப்ப என்ன காரணங்களுக்காக நீங்க வந்து ஒரு டிவோர்ஸ் வரைக்கும் ஏன் போனீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இருபாலர்கிட்டயுமே கேட்கும்போது ஒருத்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது எல்லா விஷயத்தையும் பொறுத்துக்க முடிஞ்சது சார். பினான்சியல் இஷ்யூஸ், இதுல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது ஒரு பிரச்சனை வரும்போது உடனே வந்து கருத்து சொல்றதுக்கு ஒரு 5 பேர் வந்துருவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்களை இவங்க மட்டும் சொல்லல, அங்க இருக்க நிறைய பேர் சொன்னாங்க. அதை சரி, எக்ஸ்டர்னலா நமக்கு ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்கல்ல, நம்ம சொந்தக்காரங்க வந்து நம்ம கிட்ட பேசுவாங்கல்ல அப்படிங்கறத நிறைய பொண்ணுங்க சொன்னாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இருந்தவங்க சொன்னது என்னன்னா, அது எல்லாத்த விட எனக்கு என்னன்னா, அந்த பிரெக்னன்சி டைம்ல எனக்கு நடந்த விஷயங்களே என்னால மறக்க முடியும், இன்னை வரையிலும் மறக்க முடியலன்றாங்க. அது ரொம்ப வந்து இருக்குங்க, சாதாரணமான ஒரு சண்டையா இருக்கும். இப்ப நீங்க நார்மலா வந்து இப்ப நானும் ஜாக்கி சண்டை போட்டு போமான்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, அடிதான் எப்பவுமே பாதி நேரங்கள்ல. ஆனா ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப அப்படின்னா, பிரெக்னன்சி டைம்ல ஏதாவது ஒண்ணு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக இன்னி வரைக்குமே மைண்ட்ல ஓடும். அது நான் சாதாரணமாவே எடுத்துட்டு வருவேன் டேட்டாவோட. பட் இது வந்து என்ன அப்படின்னா, இன்னுமே நமக்கு வந்து ரொம்ப வந்து ஜாஸ்தியா இருக்கும்னு நினைச்சுக்கோங்களேன். நீங்க ஆமாமன் இப்படி 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 10 தடவை குனியாதீங்க, குனியாதீங்க சார். தொட தெரியும், அதுதான் இப்படி குனியுது. ஷார்ட்ஸ் போட்டுருக்கீங்களா மேடம்? அதுதான் கவர்ச்சி அரசியல் பண்றேன் நான். ஆக்சுவலி துண்டு ஒன்று எடுத்து மடியில் போட்டுக்காங்க. இப்படி நம்ம ஊர்ல வந்து இந்த நைட்டி போட்டு இப்படி ஒரு இது போட்டுவாங்கல்ல, துண்டு ஒன்று போட்டுருப்பாங்க. அது வந்து இந்த டவல், இந்த மூஞ்சி துவச்சிக்கிற டவல் எடுத்து போட்டுருப்பாங்க. இதுல வந்து அது வந்து அவங்க காக்கப்படுதுன்னு மாதிரி, அந்த மாதிரி டவல் இஸ் தேர். பாருங்களேன், ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் வர்றதே ஒருத்தன் வீடியோ எடுத்து போட்டான். ஒருத்தன் என்னன்னா போட்டோ எடுத்து அக்கா பாரு எப்படி இருக்கிறா, சொக்கால உட்காந்துருக்கா அப்படின்ற மாதிரி இன்னொருத்தவங்க போடுறா. அந்த மாதிரி வந்து நீங்க வந்து பிரபலமாயிட்டு இருக்கீங்க மேடம் நீங்க. ஆமா, அது பிரபலம் வேற இல்ல சார், நம்மள வந்து நிறைய வரட்டி இழுத்து விடுறாங்க, அதுதான் பிரச்சனை. சரியா, சரி. ஸோ அந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இது நான் என்னுடைய சிஸ்டர் இன் லா கிட்ட அதை வந்து ஃபீல் பண்ணியிருந்திருக்கேன். இன்னுமே நான் ஃபீல் பண்ற ஒரு விஷயம் என்ன, நான் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, வேலை காரணங்களால வந்து என்னால் அவளை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6 monthsல போய் பார்க்கவே முடியல என்னால். அந்த டைம் அவள் வந்து ரொம்பவே நொந்து போயிருந்தா. அதுக்கப்புறம் போய் பார்த்துட்டேன், தப்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. உண்மையை சொல்லணும்னா தப்பிச்சு சொல்லிட்டான். இந்த மாதிரி இப்போ வந்து பார்க்குறேன் நான், அப்பெல்லாம் வந்து சூசைட் தாட்ஸ் அதிகமாக வந்து அப்படிலாம் ஒன்றும் அவள் சொல்லலை. உடனே இருக்கிறேல என் கேஸ் எல்லாத்தையும் எம்எல்ஏ, ஏன் நீங்க என்ன பண்ணியிருந்தீங்க போலான்னு சொல்ல வேண்டியது. நான் போய் அவட்ட என்ன பேசுது, அவ வந்து நான் வந்தா ஏதாவது சமைச்சு கொடுப்பா, அவ்வளவுதான். மற்றபடி 2 பேருக்கும் அதுவும் 3 Idiots பார்க்கும்போது நான் இடியட் இல்லைன்றது மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணேன். 3 Idiots படம் பார்க்க போனோம், ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தான், ஐ எம் நாட் இடியட்ஸ், ஐயோ பெஸ்ட் ஃப்ரெண்டுடா அவங்க அப்படின்னா. இது தாண்டி நாமளும் சொல்லிட்டு இருந்தோம் நானு. அதனால ஐ எம் நாட் இடியட்ன்றதுல மட்டும் நான் ரொம்ப தெளிவா இருந்தேன்னு வச்சுக்காங்க. அதே மாதிரி அவங்க என்கிட்ட பெருசாலாம், நானும் அவங்ககிட்டலாம் பெருசாலாம் பேசவே மாட்டேன். ஓகேவா, இதுல என்ன அப்படின்னா, அப்போ நான் போய் பார்த்துட்டேன். மூவி பஃப்ன்றதுனால இந்த படம் நல்லா இருக்கு, இந்த சீரிஸ் நல்லா இருக்கு பாருங்க அப்படிலாம் சொல்லுவா. பரவாயில்ல, அவ்வளவு சொல்றேன்ல சார், உங்களுக்கு அது விஷயம் பாருங்க. மேம் ஆல் ஆர் பிஸி மேம், அவளும் பிஸி தானே, போகும்போது நேரில் பார்க்கும்போது சொல்லுவா. டெய்லியுமா மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காவா. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த நேரத்தில் இன்னி வரைக்குமே அவள் சொல்லி காட்டுவா சில விஷயங்களை. அந்த பிரெக்னன்சி டைம்ல இப்போ எங்க அம்மா வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தாலோ, என் தம்பி ஒரு விஷயம் செஞ்சிருந்தாலோ, அப்போ நான் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஜாக்கி கிட்ட எனக்கு இருக்கிற சில கோவங்கள் அந்த டைம்ல இருந்தது இருக்கு. இத்தனைக்குமே நல்லா தான் வந்து என்ன பண்ணாலும் சரிதான், அது இப்படித்தான். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமா. ஓகேவா. ஸோ அந்த விஷயத்த அவங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணாங்க. அப்போ இவர்கிட்ட ஆப்போசிட்ல இருந்தவர்கிட்ட எப்படி சமாதானம் ஆயிட்டீங்க அப்படின்னும் போது அவர் அதை தான் ரீசனாவே சொன்னார். சார் நிறைய நாள் பயங்கரமா சண்டை போட்டிருக்கோம், எப்ப பார் சண்டை தான், போன் எடுத்தா சண்டை தான். பிரெக்னன்சி டைம்ல 2 பேரும் பார்த்துக்கவே இல்லை போல இருக்கு. ஒரே ஒரு முறை அவங்க பிரெக்னெண்டா இருக்கும்பொழுது பார்த்தேன். அதுக்கப்புறம் யோசிச்சது என்ன, இவங்களை நம்ம விடவே கூடாது. அது ஒரு மென்னுக்கே உரியதான அந்த ஒரு ஃபீல் இருந்திருக்கும்ல, நாம தானே இதுக்கு ரீசன் அப்படிங்கறதுனாலயும், நம்மளால தானே இவங்க இவ்வளவு கஷ்டங்கள் கோ த்ரூ பண்றாங்கிறதையும், அதுக்கப்புறம் நம்ம தான் இவங்களை பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் அவருக்கு வந்திருக்கும் போல இருக்கு. சோ அதை வந்து அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாப்ல. ரெண்டாவது ஒருத்தர் ரொம்ப சூப்பரா சொன்னாரு, குழந்தை இல்லைங்கிறதுக்காக டிவோர்ஸ் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணாராம். 3 வருஷமா. எதுக்குப்பா குழந்தை இல்லைன்னா, இல்ல எல்லாரும் சொல்லிட்டாங்க சார் அவங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு. நான் கூட நிறைய டாக்டர்ஸ் போய் பார்த்தாரு போல இருக்கு அவருன்னு நினைச்சேன். யாருப்பா அப்படின்னா, எங்க அம்மா, எங்க எல்லா ஃபர்ஸ்ட் இயர்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். என்ன கொஞ்சம் கூட ஒரு மண்ணகட்சி எல்லாம் பேசுறீங்கிற மாதிரி. அதன் பிறகு வந்து அவர் இன்னொரு விஷயத்த டக்குன்னு சொன்னாரு, இல்ல சரி என்னாலதான் அவங்களுக்கு குழந்தை பிறக்கலையோ, அவங்க அதாவது வேற கல்யாணம் பண்ண அப்படின்ற, அது எனக்கு அது உடன்பாடு இல்ல அவர் சொல்லும் பொழுது. பட் அதனாலதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் ஏன் குழந்தையே இல்லைன்னு முடிவு பண்ணீங்க, அப்புறம் என்ன அப்படின்னும் பொழுது அந்த அம்மா சூப்பரா அந்த மாதிரி கரெக்டா செக் வச்சாங்களோ. அது ஒரு நாள் ஃபுல்லா போனே எடுக்கலையா,
இவங்க தான் ஃபோன் பண்ணி பேசுவாங்களா, எங்க இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எங்க இருக்க என்ன நம்ம சின்னமா கேட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து இவங்களுக்கு அதனோட வேல்யூ தெரியறதே இல்லை. ஒரு நாள் ஃபுல்லா சரி போ அப்படின்னு காய விட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அதே மாதிரி வாராயன் தோழி வாராயன் தோழி வா வந்து லூட்டியடி, வாலிப தோழி வயசான தோழி வா வந்து சீட்டியடி, அன்புக்கு நீ அரிச்சுவடி அன்னைக்கு மேல் செல்வமடி, மழலையில் நான் சாய்ந்தபடி முதுமையிலும் வேணுமடி. சரி நீங்க அப்படியே கண்டிப்பா பண்ணலாம் ப்ளீஸ். ஸோ அந்த மாதிரி இருந்தப்ப இவங்க ஒரு நாள் போனே எடுக்கல பொழுது விட்டா, குழந்தையாவது அதுவாவது எனக்கு வேற எந்த தாட்டுமே இல்லை சார். நான் இவங்களை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், எங்க போனாங்க என்ன ஏதுன்னு தெரியல. அப்ப எனக்கு அவங்க மேல இருந்த அந்த லவ் புரிந்தது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்ல. அடுத்து அவங்க வந்து என்ன அப்படின்னா சேம் என்ன பயங்கர அடிப்பாரு சார். அவருக்கு கொஞ்சம் குடிக்கிற ஹேபிட்லாம் வேற இருந்தது, பயங்கரமா அடிப்பாரு. அப்ப என்ன பண்றதுன்னே எனக்கு வந்து தெரியல அப்படின்னும் பொழுது, ஏமா அடிச்சாரு அப்புறம் எப்படி திரும்ப வந்துட்டீங்க அப்படின்றப்ப அவங்க சொன்னதும் என்ன அப்படின்னா, அடிப்பாரு கொள்வாரு எல்லாம் அதெல்லாம் எனக்கு காரணம் இல்லை சார், அலட்சியம் இருக்கும். நம்ம மேல நம்ம எது சொன்னாலுமே நம்மள வந்து ஒரு கன்சிடரேஷனே இல்லாத ஒரு அலட்சியம் இருக்கும். அந்த ரீசன் தான் நான் வந்து போகணும்னு முடிவு பண்ணேன் அப்படிங்கறதையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணாங்க. சரி, அதுல நிறைய பெண்கள் இப்ப அதுவும் இங்க வந்து பேசின பெண்கள் எல்லாருமே வந்து அந்த என்ன அவங்களோட கோர் பாயிண்ட் அப்படின்னு யோசிக்கும் பொழுது நிறைய பேர் வந்து இந்த அலட்சியம், பார்த்துக்கல சரியா, மரியாதை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு காரணிகளை தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதை ஆண்கள் திருத்திக்கிட்டதற்கு அப்புறம் தான் அவங்க வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு அம்மா மட்டும் உண்மையை சொன்னாங்க. அதாவது ஏமா பிரிஞ்சிட்டீங்க அப்படின்னா, அவங்க அப்பா இறந்ததற்கு அப்புறம் அவங்க மேல ஒரு ஆண்கள் மேல எனக்கு ஒரு அந்த ஒரு இது பற்றுதல் இல்லாத மாதிரியும். நம்ம இதை பத்தி நிறைய டீட்டெயிலா நிறைய பேசுறோம். கிரேடிவோஸ்லாம் நம்ம பேசிருக்கோம். ஏன்னா வந்து இந்த கிரேடிவோஸே என்னன்னா பழிக்கு பழி வாங்குறதா. இவ்வளவு நாள் குழந்தைங்களாக பொறுத்துட்டேன், இன்னைக்கு வைக்கிறேன் உனக்கு வேட்டு மயிறு, இப்பதானே உனக்கு வந்து காஃபில இருந்து மயிர்ல இருந்து எட்டு வந்து கொடுத்து உனக்கு வந்து சவர்ஷனை செய்யணும், இப்பதானே உனக்கு ஆள் வேணும், இப்ப அடிக்கிறேன் உன்ன. இதுக்கு முன்னாடி நீ ரத்தத்துல வந்து ஆடி இருப்ப, ஆத்தாக்காரி கூட சேர்ந்துட்டு திட்டி இருப்ப, ஆத்தனாக்காரி இங்க பண்ண இதெல்லாம் அப்படி நம்பி என்னை வந்து கேள்வி கேட்டிருப்பேன், என்ன நாரடிச்சிருப்பேன், எங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது பொட்டிலாம் எடுத்து வைக்கும் போது போகக்கூடாது சொல்லியிருப்பேன், எல்லா விஷயம் பண்ணல, இன்னைக்கு வைக்கிறேன் உனக்கு ஆப்பு அப்படின்ற மாதிரி கூட வந்து அந்த கிரேடிவோஸ்க்கான காரணங்கள் நம்ம நிறைய பேசியிருந்தோம். அது என்னன்னா நீங்க எப்பயுமே வந்து அலட்சியப்படுத்தும் பொழுது அது அதனுடைய ரிசல்ட் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அதை சொல்லும்பொழுது அவங்க என்னன்னா அந்த அடி அலட்சியம் இது எதற்காக வந்து இப்போ இவங்க எல்லாருமே எதற்காக வந்தீங்க அப்படின்றப்ப இந்த அடி அலட்சியம் அதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, அவங்க சொன்னதுமே என்னன்னா குழந்தைங்க தான் சார், குழந்தைங்களுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்குது, அவர் வந்து பார்த்துட்டு குழந்தைங்களை பார்த்துட்டு போகும்பொழுது அந்த ஒரு ஃபீல் தான் அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொன்னார். ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன் சார், அதுவும் குழந்தைங்களை பார்த்து பேசுறப்பெல்லாம் வந்து இவங்க எப்படி இருக்காங்க என்ன அப்படின்னும் பொழுது நிறைய நாட்கள் வந்து அழுதுகிட்டே இருப்பேன். எங்க அம்மா கூட கேட்பாங்க, நீ ஏன்டா அழுவுற அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு சொல்லிட்டு போயிடும் அம்மாக்காரி, அப்புறம் கவுன்சிலேஷன் பண்றது யாரு, இது சொல்லிட்டு போயிடும் கேள்வி, பொதுவா சொல்றேன். அதனால நான் தான் என்னன்னா இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ற அம்மாக்கள் தனியா அதுங்க வந்து தனியா கூட படுக்காது, அது போய் ரூம்ல புருஷன் கூட படுத்துவோம். கண்டிப்பா இல்ல மேடம், நீங்க நிறைய இடத்துல நிறைய நான் பாத்துருக்கேன்றேன், பொண்ணு வந்து இதுவா இருக்கும், பையனுக்கு வந்து சரியில்லாம இருக்கும், ஆனா இது மட்டும் கரெக்டா அவன் கூட போய் புருஷகாரன் கூட போய் படுக்கிறது வந்து நிறுத்தாது. புரியுதுங்களா? கேட்டால் என் மேலே கை போடலன்னா எனக்கு தூக்கம் வராது, கை போட்டான்னா காலை போட்டான்னா நம்மளுக்கு என்ன தெரியும், இது சொல்லும்போது அப்படி தான் சொல்லும், கை போடலன்னா எனக்கு தூக்கமே வராதுன்ட்டோம். சரி, இந்த மாதிரிலாம் உனக்கு இருக்கிற மாதிரி தானே அவங்களுக்குலாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் சரி பண்ணணும் கிடையாது. ரைட்டு, காய் வெட்டுறதுக்கு ஒரு ஆள் வீட்டிலே இருக்குது, என்ன அவ்வளோதான். அந்த பக்கம் அரிசி பாமாயில் அரிசி வாங்கிட்டு கொடுத்து இன்னொருத்தவங்க வீட்டில் இருக்கிறான், ரைட்டு ஓகேன்ற மாதிரி இது என்ஜாய் பண்ணிட்டு இருக்கணும்னு வச்சுக்கோ. அது இன்னும் நல்லா சம்பாரிச்சுன்னா அந்த பொண்ணு முடிஞ்சது கதை. தலையில வந்து அப்படியே வந்து கசகசா வச்சு வர்றாருன்னு வரட்டு மிளகா அரைக்கிற மாதிரி அரைச்சி தள்ளிடணும்னு வச்சுக்க அந்த கேள்வியே. அதனால இந்த எந்த மயிரும் பாசம் மயிறு மட்டை அதெல்லாம் வந்து ரொம்பலாம் போட்டு யோசிக்காதீங்க. நிறைய இடங்கள்ல சுயநலமாகவே திங்க் பண்ணி பாருங்க, அப்பதான் எனக்கு நிறைய தெரியும். இந்த பாசம் அதெல்லாம் கண்ணுல இருந்து அப்படி தூக்கி போட்டுட்டு வந்து செக் பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமா நிறைய விஷயங்களை வந்து கண்ணுக்கு வருன்றதுக்காக சொல்றேன் நான். கண்டிப்பா உண்மை. ஸோ அந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது இன்னொரு ஒரு பொண்ணு சொன்னுச்சு, சார் வேலைக்கே போக மாட்டாரு, வீட்லயே இருப்பாரு,
நீங்க வந்து இப்ப அவங்க சொன்னாங்க ஃபினான்ஸ், நிறைய பேர் அதை ஃபினான்சியல் இஷ்யூஸையும் சொன்னாங்க. அதுல இவருங்க என்னன்னா வேலைக்கு போக மாட்டாரா சார். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, சார் இந்த மாதிரி எங்க அண்ணா எல்லாரோடய வந்து பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டேன், திடீர்னு வந்து தனியா பிசினஸ் பண்ணும்போது தான் அவருக்கு தெரியுதான் ஃபேமிலினா என்ன, அதுக்கு இவ்வளவு செலவாகுமானே எனக்கு தெரியாது அப்படின்றாரு. அப்பதான் கடையில இருக்கும்போது ஒண்ணுக்கு போறதுக்கு ஆளை பார்த்துட்டு ஆள் இல்லையா, அப்ப இந்த நேரத்துல பொண்டாட்டி இருந்தா உட்கார வச்சுட்டு போலாமேன்னு தோணி இருக்கும்னு சொல்ல வரேன். ஆமா, அதுதான் அப்பப்ப தனியா நீங்க ஆட்டம் ஆடவே முடியாதுன்றதான் மேட்ரு. கண்டிப்பா சார். அதனால தான் பாருங்க உங்களுக்கு கூட்டே வந்துட்டு, தனியா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஐயோ ஐயோ ஐயோ. சரி, ஓகே, வாங்க. சோ அதனால அந்த ஒரு ரீசன் அந்த பொண்ணு கரெக்டா சொன்னுச்சு. சம்பாதிக்கவே மாட்டாங்க, எங்க வீட்டுல போய் நான் உட்கார்ந்துருக்கவும் முடியாது. எங்க வீட்டுல இருக்கிறவங்க வந்து கேட்டாலுமே நான் என்ன பதில் சொல்றது, என்ன அவங்களை எப்படி சமாளிக்கிறேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னும் பொழுது, அதுதான் அது நிறைய நல்ல ஒரு பாயிண்டா சொன்னாப்ல கோபி. அதாவது போய் உட்கார்ந்து இருக்கிற பொண்டாட்டிக்கு தான் தெரியும் அங்க இருக்கிறவங்க எவ்வளவு நம்மள கேள்வி கேட்பாங்க, இவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுமே அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு அப்பதான் தெரியும் அப்படின்றதையும் வந்து. முட்டை போடுற வழிதான் குண்டி வலி தெரியும் அப்படின்னுவாங்க. முட்டை போடுற வலிக்கு முட்டை போடுற கோழிதான் குண்டி வலி தெரியும் அப்படின்னுவாங்க. அதனால தினமும் ஒரு முட்டைன்னு எல்லாம் நம்ம பேசலாம், ஆனா அதுக்கு தான் வழி தெரியும். அந்த மாதிரி நீங்க தனியா போய் சுயமரியாதை இல்லாம உட்காரும் பொழுதுதான் அந்த கஷ்டங்கள் என்னன்னு தெரியும். ஆமா, அதே மாதிரி இங்க இன்னொரு விஷயம் இருக்கு. பெண்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்ததுமே எனக்கு பொறுப்பெல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரியும் கைட்டு விடுற பேரண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அதையுமே ஒரு பொண்ணு சொன்னாங்க, அப்பா அம்மா வீட்டுக்கு என்னால போக முடியாது, நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்பொழுது இவரும் சம்பாதிக்கல, எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு நான் போக முடியலன்னும் பொழுது நான் என்ன பண்றதுன்ற ஒரு பயங்கர ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துலதான் வந்து நான் வந்து எங்க சத்யா பாட்டிய எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பயாவது நீங்க பரவாயில்ல, இப்போ ஓகே, பட் அன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு வந்து 55-60 வந்து அந்த முடிவுகள்லாம் எடுக்க ஆமாண்டா டால்டான்ற மாதிரி எதிர்க்கே வீடு எடுத்து தங்கி சமைக்கிறதுலாம் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆமா, சோ அதுதான் எனக்கு அவங்கள பிடிச்சதற்கான காரணமே அதுதான். ஆமா, இவளும் தனியா சமைக்கிறான், அப்படியே ஆப்போசிட்ல சமைக்கிறான், அதுதான் எனக்கு. நான் சமைக்கிறேன்னு சொல்லல, ஓகேவா. ஓ அந்த மாதிரி இப்ப இவங்க இப்ப நம்மள அந்த மாதிரி ஒரு ஒரு கட்டத்துக்கு தள்ளுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஜாக்கி வெறுப்பேத்தன ஒன்று பெருசால கஷ்டப்பட வேண்டாம். டெய்லி வந்து சும்மாவது யாராவது ஒருத்தரை வந்து கூப்பிட்டுட்டு ஜாலியான பேசிட்டு இருந்தாலே போதும். ஆமா, அவ்வளவுதான். நான் இங்க பிரிஞ்சு தவிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ ஜாலியா சமையல்லாம் அங்க ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. ஸோ இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்தவங்களுக்காக நீங்கள் ஒரு வணக்கத்தை போட்டு வந்து எல்லாருக்கும் வணக்கம் வந்ததுக்கு. அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்கும் மேலே கொடுத்துருக்கேன், அதை வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அதில் நம்ம நிறைய தகவல்கள் இந்த சேனலுக்கு வந்து லைவுக்கு வர டைம் எல்லாத்தையுமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, ரைட். ஸோ இப்போ அப்படியே கமெண்ட்லாம் படிச்சிட்டிங்கன்னா அப்படியே திரும்ப போகலாம். ஓகே, ஸோ நாமளும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும் இன்னைக்கு, ரைட்? அப்படிங்களா? சரி சார். 52 பேர் இருக்கீங்க, 37 பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் லைக் பண்ண ஞாபகம் இருக்கட்டும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். முட்டையை பற்றி பேசணும், மொத்தமாக தர ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நான் லைக் பண்ணிட்டேன் சார். ஓகே, பாலா கிருஷ், ஆனந்தி, ரதி, ஜெயந்தி, ஷர்மிளா நாராயணசுவாமி, கீர்த்தி லக்ஷ்மன், ஹரிதா, ஃபாத்திமா அபு, அனிதா, அமுதன், லவ் போயம்ஸ், ஜிஜே, லதா கியூட், கவின், சத்யமகேஸ்வரி, ஷர்மிளா, பாமதி, லோகேஸ்வரன், மாதங்கி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க, முத்து சக்தியும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க, ஆர் பன்னீர்செல்வம், நஸ்ரின் அண்ட் போனா, இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே எப்பவும் போல ஹாய் இந்த விஷயங்கள்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க. ஹரிதா சொல்லியிருந்தாங்க தேங்க்ஸ் இப்போ வந்ததுக்கு. அவங்களோட 2 month ஓல்டு பாப்பாவுக்கு வந்து ரொம்ப சிக்கா இருக்கா, நான் வந்து இப்போ என் மேலாம் தூங்கிட்டு இருக்கேன், எனக்கு ஐ நீடட் சம்திங் டு சேர் அப் மீ அப், அதனால இந்த டைமுக்கு நீங்க வந்ததுக்கு தேங்க்யூ அப்படின்னாங்க. அண்ட் கீர்த்தி லக்ஷ்மன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் அக்கா பயங்கர சாஃப்ட், ஜஸ்ட் ஃபிங்கர்ஸ் பிரேக் பண்ணணும் பனிஷ்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னாங்க. இல்லம்மா, பனிஷ்மெண்ட் வேற சாஃப்டா இருக்கிறது வேற இல்லைங்க. இப்ப நீங்க எனக்கு புரியல, சாஃப்டா இருக்கணும் அப்படின்னா அப்படியே சாஃப்டாவே இருந்துட்டு இருக்க முடியாது இல்ல. ஒரு என்னது, ஐயோ என்ன ஒரு நல்ல வசனம் வரும் ஜாக்கி, என்ன வசனம்? உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு பிரிவதும் இல்லை இருக்காது இல்லையா. அந்த கோமா இருக்கிறவங்க பொங்கி எழுந்து அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்களே ஜாக்கி,
பொறுமையா இருக்கிறவங்க பொங்கி எழுந்தா தாங்க சாது மிரண்டல் காடு கொள்ளாது. அந்த மாதிரி நீங்க சாது. நான் சாது. ரொம்ப நீங்க ட்ரிகர் பண்ணா அப்போ அது கஷ்டம் தானே. ஓகேவா. அமுதன் வந்து ஹாய்லாம் சொல்லியிருந்தாரு சொன்னேன் இல்லையா. லவ் போயம் சொல்லியிருக்காப்ல. இப்போதான் இன்னைக்கு போட்ட டூரிஸ்ட் ஃபேமிலி ரிவ்யூ பார்த்தேன். நான் ஸ்ரீலங்கன் தமிழ் தான் அப்படின்னாரு. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் வந்து லதா வந்து பாருங்களேன், இப்ப எல்லாரும் ஹாய் சொல்லுவாங்க. லதா ஹாய் சொல்லுவது தான் இங்க மேட்டர். ஹாய் ஜாக்கி ஸ்வீட் சுதா மேம். ஹாய் ஜாக்கி ஸ்வீட் சுதா மேம் அப்படி படிக்க கூடாது. அப்படி எப்படி வரலையே. வருமே ஹாய் ஜாக்கி ஸ்வீட் அப்படின்றது வராது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாயாசம் சாப்பிடுற மாதிரி தான் அது லாஸ்ட். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அங்க போட்டுட்டு அப்புறம் ஸ்வீட்டு ஹாய் ஜாக்கி ஸ்வீட் சுதா மேடம் அப்படின்னு சொல்றேன். இப்படி படிக்கலாம். அப்படி வராது. அதுதான் இப்படிதான் வருதான். உங்களுக்கு அப்படி படிக்க நான் இப்படி படிச்சுக்கிறேன். ஹரிதா சொல்லியிருக்காங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து 15 வருடமா எனக்கு தெரியும். 5 வருடம் ஆச்சு கல்யாணம் ஆகி. லைஃப் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அந்த 10 வருஷம் வந்து அந்த டிஃபரன்ஸ் இல்ல. அதுக்கு பிறகு பயங்கர டிஃபரன்ஸ் இருந்தது. பயங்கர சண்டைகள். அதுவும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து என்னன்னா சிவியர் அந்த போஸ்ட்மார்ட்டம் நான் வந்து கோ த்ரூ பண்ணேன். அந்த விஷயத்த இன்னும் இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு. அதன் பிறகுமே எனக்கு அந்த வலி வந்து தொடர்ந்துட்டு சொல்லிருக்காங்க. அது இருக்கும். அதான் சொல்றல, அந்த டைம் வந்து பயங்கரமான ஒரு அதுவும் விமனுக்கு வந்து இப்பதான் வந்து நிறைய அப்படி தோணும், இப்படி தோணும். அந்த டைம்ல இப்படி இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே நமக்கு தெரியுது. சோ அதான் சொல்றேன்ல, என்னோட சிஸ்டர்லாக்கு என்ன எப்படி இருந்ததுன்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் வந்து குழந்தைய பார்த்தாலே பிடிக்காது அவளுக்கு. குழந்தைய சாவடிச்சிடணுன்ற மாதிரி தாட்ஸே எல்லாம் நிறைய பேருக்கு வரும். நிறைய பேருக்கு வரும். அது ஏன்னா அது என்னன்னா நச நச நசன்னு அழுதுகிட்டே இருந்தா எப்படி இருக்கும். ஒரு படம் ஒன்று இருக்கு, ஆஸ்திரேலியன் ஃபிலிம் ஒன்று, நைட்டிங்கேல்னு ஒரு ஃபிலிம். அதில் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆர்மியில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், லெஃப்டினன்ட். அந்த அவளுடைய குழந்தை அவளை வந்து ரேப் பண்ணுவோம். இப்போ வந்து அந்த சீன் வந்து அவள் கத்தனாலாம் உங்களுக்கு வந்து இதாகாது. அவள் கத்துவா, புருஷன்காரன் அவன் கண்ணெதிரே சாவடிச்சிருப்பான். இப்போ வந்து அவளை வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து அவள் கத்தும்போது உங்களுக்கு ஒன்றும் பெரிய டிஸ்ட்ராக்ஷன் ஆகாது. ஆனால் நீங்கள் அந்த படம் எடுத்தது வந்து ஒரு லேடி, அந்த குழந்தை அழகு மட்டுமே சவுண்டாக இருக்கும். ஓகே. இவனுக்கு வந்து அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்க, அவளை முதல்ல நிறுத்து. ஏன்னா இன்னும் ஒரு 3 பேர் இருப்பானுங்க அவனுடைய ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு சிப்பாய்கள். அவன் வந்து ஒருத்தவங்கிட்ட வந்து கொடுத்து குழந்தை நிறுத்து அப்படின்னும் போது அவன் ஒரு கட்டத்தில் அது வந்து என்னென்னோ பண்ணி பார்ப்பான். இங்கே அது நடந்துகிட்டே இருக்கும், அவள் கதறிட்டு இருப்பான். இங்கே குழந்தை அழுதுறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் வரும்னு அந்த சீனு. குழந்தைய அடிச்சு சாப்பிடணும். அந்த யாரோ ஒருத்தவனுக்கு ஒரு குழந்தை தான், எல்லாருக்கும் இறக்க குணம் உண்டு. ஆனால் குழந்தைய கையில் வச்சு அந்த அழுகை நிறுத்த முடியாம அவன் வந்து சீஃப் வந்து கத்தினா அடுத்தது நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னும் போது அந்த குழந்தைய ஆஃப் பண்ணுறதுக்கோ இல்லை குழந்தைய அழுகை நிறுத்தத்துக்கோ, ஏன்னா அம்மா காரி தான் பால் கொடுப்போம், அம்மா காரி அங்கே பிரச்சனை இருக்கா. ஸோ ஒரு கட்டத்தில் அப்படிதான் பண்ணுவான். இது வந்து என்னன்னா இந்த குழந்தையினுடைய அழுகை யாரோ ஒருவனுக்கு எரிச்சலோ மற்ற விஷயங்களோ இருக்கும்பொழுது, இன்னும் வந்து புருஷன் கவனிக்காமையே இருக்கும் பொழுதும், வெறும் குழந்தைய மட்டுமே எல்லாருமே வந்து கொஞ்சிட்டு இருக்கும்போது தன்னை பற்றி எந்த கவலைகளுமே இல்லாத பொழுதும், அப்போ வந்து அந்த திடீர்னு ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு குழந்தை எழுந்து பால் கழுவும் போது வந்து எரிச்சமயராக இருக்கும். என்ன அந்த மாதிரியான விஷயத்துல தான் குழந்தைய சாட்சிப்பட்ட என்னன்றது தோணும். அம்மாக்களுக்கு அது கண்டிப்பாக தோணும். அதுதான் அது கூட ஒர்க் பண்ணவர தான் சொல்லுவாரு, அது தோணும். ஆனாலும் அதையும் மீறி வந்து பெண்கள் ஓரளவுக்கு பொறுமையா இருக்காங்கல்ல. விமன் இல்ல அப்படின்னா மென்னு கிட்ட இருக்கு அப்படி இந்த விஷயம் அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுக்கான சான்ஸே இல்லை அப்படின்னு வர்றாரு. அவ்வளவுதான், அவன் தப்பான தண்ணீர் தூக்கி போட்டு போயிடுவான். ஆமா, இந்த மனித சமுதாயம் வந்து இவ்வளவு தூரம் போறதுக்கு காரணம் இது இந்த மாதிரி ஆட்கள் தான் அப்படின்றத அங்க மேட்டர். அந்த பொறுமைகள்லாம் அங்க இருந்ததுனாலதான் இந்த சமூகம் வந்து ஜனித்திருக்கிறது. நைஸ் வேர்ட். ஓகே, ஸோ அதான் ஹரிதா சொன்னாங்க. இது வந்து அதன் பிறகு நாங்க 2 பேருமே வந்து ஹீல் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப டுகெதரா வந்து we are healing together towards it அப்படிங்கறதும், அடுத்த குழந்தை வந்து இருக்கும்பொழுது நாங்க ரொம்ப கான்சியஸா இந்த டிசிஷன் எடுத்ததே என்னன்னா இதுல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கூட அப்படின்னு. குட் ஹரிதா, நைஸ். அண்ட் நல்லா பாண்டிங்க அப்படிங்கறது வந்து ஷர்மிளா சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஷர்மிளா. அண்ட் மாதங்கி வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் அப்படிங்கறது அவங்களுக்கு சொன்னாங்க. முத்துசக்தி மாதங்கி தான் வந்து அந்த இந்த படம் சொல்லியிருந்தா, அந்த அம்மா படம் அம்மா அப்படின்னு ஒரு படம், அவதான் சொல்லியிருந்தா பாருங்க அப்படின்ட்டு. தேங்க்யூ மாதங்கி.
இவங்க அதான் ஷஹீலா நர்ஸ் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்பப்போ நமக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்கல்ல, அவங்க இப்பதான் வந்திருந்தாங்க சக்தி. அண்ட் நஸ்ரீன் வந்து என்ன உங்க பேரு? ஷக்கீலா. ஆமா ஷஹீலா. ஷஹீலா. அண்ட் இவங்க வந்து நஸ்ரீன் வந்து உங்களை கலாச்சிருக்காங்க, சிங்கம் களை இறங்கிடுச்சோம். நான் தான் இருக்கேன் இல்ல மொமெண்ட், தனியா இருக்க முடியாது, அதனால உங்களை கூட்டிட்டு வந்துட்டேன்றது வந்து அதனாலயா. அமுதன் ஹாப்பியா சொன்னா கூட இப்படி எடுத்துட்டா நான் என்ன பண்றது. பிரேமம் சாங் பாடுவீங்களா கிப்ரிஷ்ல, மாதங்கி போட்டிருக்காங்க, மதுரேவயம் மாதங்கி. கிரேட் போல்டு சத்யா பாட்டின்ட்டு அமுதன் போட்டிருக்காரு. உண்மைதான் அது. அந்த இது வந்து சாதாரண இது இல்லை. எஸ். அடுத்து வந்து ஜஸ்ட் saw your மெசேஜ் வாட்ஸ்அப் didn't get யூடியூப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வாஸ் மிஸ்ஸிங் both lots sense of vacuum. ரைட். நம்ம ஒரு வாரமா வரல இல்ல, அது 3 நாளா வராதனால இந்த வேக்கம் இருக்கு. எல்லாமே ஃபைன் தான். எஸ். ஓகே. பிரியா சொல்லியிருந்தாங்க, நமக்கு ஃபினான்ஸ் பத்தி பயம் இருக்கு, முடிவெடுக்க வேல்யூஸ் முக்கியம் என்று எவ்வளோ ஸ்ட்ராங்கா நினைச்சா பாட்டி அப்படி பண்ணிருப்பாங்க. அதான் நமக்கு எல்லாம் ஃபினான்ஸ் பத்தி பயம் இருக்கு, முடிவெடுக்க வேல்யூஸ் முக்கியம்ங்கிறத மட்டும்தான் அவங்க யோசிச்சாங்க. அப்படி யோசிச்சு வந்து இல்ல, அதுல இன்னொரு விஷயம் நான் வந்து அவங்க கிட்ட எனக்கு வந்து தெருவா இப்ப உதாரணத்துக்கு வந்து வெளியே வந்தாச்சு, உடனே என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைய வந்து என்ன பொம்பளை குழந்தைன்னா அதை வந்து உடனே வீட்டு வேலைக்கு எங்கேயா விட்டுருவாங்க. பொதுவாக தான் செய்வாங்க. புருஷன் இல்லை பொண்ணோட வெளியே வந்தாச்சு, ஒரு ஒன்று கொடுத்துருவோம், ஒரு 10 ரூமில் ஒன்று வசிக்கிறோம் அப்படின்னும் போது முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொன் குழந்தைய வேலைக்கு விடுவாங்க, வீட்டு வேலைக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அந்த 2 காசும் வந்து இதை பண்ணிட்டு கீழ்ச்சிடுற மாதிரி. எங்கள் பாட்டி தெருவா ஜாக்கெட் துணி விற்று எங்கள் அம்மாவை பியூசி படிக்க வச்சது. இன்னைக்கு நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கும் இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறதுக்கும் படிக்கிறதுக்கும் போகிறதுக்கும் எல்லாத்துக்கும் அந்த 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 இந்த என்ன சொல்றது, டிராவல் பண்ணி போனால் எங்கள் பாட்டியோடைய அந்த எங்கள் அம்மா படிக்க வச்சது. எங்கள் அம்மா படித்ததுனால நான் படிக்க ஆரம்பித்தேன். நான் படித்தது வந்து எங்கள் அம்மா படித்ததுனால தான் படிப்பினுடைய விஷயங்கள் எனக்கு பூத்துனாங்க. எனக்கு வரல, ஆனால் நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கான விஷயத்தை வந்து எங்கள் அம்மா தான் வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுதான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு, இவ்வளோ தூரம் சொல்கிறதுக்கு, அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஸோ அதனால் அந்த வகையில் வந்து பின்னாடி இவ்வளோ ட்ராவலுக்கும் வந்து முதல் புள்ளின்னா எங்கள் சத்யா பாட்டி தான். அவங்களுடைய நெஞ்சுரமாக அவங்களுடைய டெடிகேஷன்ஸ் சொல்லலாம். இப்போ தானே வந்து கிரெயின்லாம் இருக்குது, கட்டடம்லாம் கட்டடம் கட்டும்போது சாரத்தில் வந்து இப்போ ஆம்பளைங்க தான் நின்று கல் வாங்குவாங்க. கல் கீழே இருந்து தூக்கி போகிறாங்கன்னு வச்சுக்கோ, அந்த கல்லை வந்து அப்படியே கேட்ச் பண்ணி அடுத்து திரும்ப மேலே அனுப்பணும். அது வந்து என்னன்னா 3 ஆம்பளைங்க தான் கட்டுமானத்துக்கு அனுப்புவாங்க. சத்யா இருந்தாலும் சத்யாவை நடுவில் நிற்க எழுதுவாங்களாம். ஏன்னா இவங்க அந்த மாதிரி வந்து ஆம்பளை மாதிரி கல்லை வாங்கி திரும்ப மேலே அனுப்புவாங்களாம். அந்த அளவுக்கு வந்து பவர். ஸோ அதுதான் மேட்ரு. அப்படி ஸோ அதான் புவனா வந்து இந்த முட்டு கொடுக்காம முட்டி கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் வந்து ரொம்ப ஹியூமரஸா எழுதியிருந்தாலும் உங்களுடைய லவ் அதுல வந்து தெரியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இல்ல ஆக்சுவலி இதுல அது ஏன் அப்படின்னா அது வந்து அது ஒரு டேபெல்லாம் உடைக்கணுன்றதுக்காக தான் எழுதுனது. பொதுவாக வந்து எல்லாத்த பத்தியும் பேசுவானுங்க. புருஷனுக்கு வந்து பொண்டாட்டியோடைய பீரியட்ஸ் பத்தி மகளுடைய பீரியட்ஸ் பத்திலாம் பொது வெளியில பேசவே மாட்டானுங்க. அது இன்னும் வந்து தெய்வகுத்த மாதிரி எனக்கே நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்தது. ஒரு சட்டி சாம்பார் வந்து இதை இவ்வளோ விரிவாக பேச வேண்டுமான்னா நான் வந்து வேற மாதிரி பேசுவேன். சரி, அது என் சர்க்கிளில் இல்லைன்றதுனால வந்து பிளாக் பண்ணுறேன் போயிட்டேன்னு வச்சுக்கேன். ஏன்னா இது வந்து என்னது இந்த 4 நாள் போட்டு எப்படி கால் ஆக்சிடென்ட் கேட்பான் தெரியுமா, அந்த மாதிரி கதை இதெல்லாம். இந்த சனியனுங்களாம் அது என்ன மயிருன்னே தெரியாது. சும்மா வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் டாக்டர் போய் சும்மா கேட்கறதுக்கு அதுக்கெல்லாம். முன்னாடிலாம் இதுங்கெல்லாம் வந்து ஏதாவது பேசுவேன் கொல்லுவேன். இப்பெல்லாம் வந்து நமக்கு நேரம் இல்லையா, முதல்ல பிளாக் அதுதான் அப்படின்ட்டு தான் அது அதாவது அது எழுந்து காரணம் அதுதான். ஆக்சுவலி டைம் ரொம்ப முக்கியம் சார். யாருக்கு அதை கொடுக்குறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வேல்யூ பண்ணாதவங்களுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. யூ வன்ம குணம்னு உங்களுக்கு பேர் வைக்கலாம் மேடம். உங்களுக்கு சார் மேடம் உங்களை மாதிரி மேடம் சொல்றதுக்கு இல்ல மேடம். ஸோ கௌரி சங்கர் வந்திருக்காங்க. கீர்த்தி லட்சுமணன் அக்கா, நீங்க சாதுன்னு சொன்னா உலகம் தாங்காதான். அவளுக்கு தெரியும் மேடம். உங்க கூட பழகி இருக்கா, பார்த்துருக்கா, உங்களுடைய எல்லா விஷயமும் அவளுக்கு தெரியும் மேடம் அவளுக்கு. அதனால வந்து இப்போ மற்றவங்களாம் அவங்களை நம்புவாங்க. இந்த குரூப்லேயே இப்போ இருக்கிற கமெண்ட் போட்டவங்களே அவங்க ஒருத்தவங்க வந்து அதாவது என்ன சொல்றது, ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் தெரியும்னு சொல்றவா. அதனால உங்களுக்கு வந்து அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சு கூட இப்போ தைரியமா கமெண்ட் போடுறாங்க பாருங்க. ஏன்னா பிளைட் டிக்கெட்
என்ன நேர்ல போனா உதவ வாங்கிக்க போறோம் அவ்வளவுதானே. அதுக்கு மேல என்ன, அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண போறது கிடையாது அப்படின்ற ஒரு தைரியம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல அதுக்கு மேலேயும் பண்ணுவேன் சார். ஆமா. பிரச்சனை அதேதான் அது என்னோட மூட பொறுத்து. அதேதான் அதேதான். சரி, பிரியா சொல்லியிருந்தாங்க, சாரி ஃபாத்திமா நசீர் வந்திருந்தாங்க. பிரியா சொல்லியிருந்தாங்க எல்லாருமே வந்து அந்த ஷோல வந்து இன்னுமே அதை மறப்பதற்கு, அதை வலிய மறப்பதற்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து சேர்ந்திருக்கணும்ன்ற ஒரு முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னுமா. அதை தாண்டி சேர்ந்திருக்க காரணம் இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். மனசு சமாதானப்படுத்திக்கிறது அங்க உண்மை இல்ல. இப்ப காயங்கள் மறக்கவே மறக்காது. இப்ப எங்களுக்குள்ளே நிறைய அது மாதிரியான காயங்கள் இருக்கு. ஆனா மறக்கிற மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்ணணும். மொமெண்ட்டை நீங்க வந்து ரீக்ரியேட் பண்ணணும். நீங்க திரும்பவும் அதே தப்ப செய்யும் போது, திரும்ப அதே விஷயத்த பண்ணும்போது மனசளவுல ரைட், ஓகே, ஹி இஸ் பெஸ்ட், ஷீ இஸ் பெஸ்ட் அப்படின்னு நினைச்சுக்கலாம அவசரம். அந்த மொமெண்ட்டை ரீக்ரியேட் பண்றதுக்கு ரெண்டு பக்கமுமே அதற்கான காரண காரியங்கள் இருக்கலாம். எப்ப இந்த ஒரு லேடி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்க தான் சொன்னாங்க, நான் தான் டைவர்ஸ் கேட்டேன், நானே மௌனராகம் படம் மாதிரி கீச்சு போட்டேன், ஆனா இன்னமும் என் புருஷன் வந்து நான் வச்சிருக்கேன், நீ தானே ஆசைப்பட்டு கேட்டேன்னு என்னை வந்து சீன்றதுக்கு இதை வந்து வச்சுக்குவாரு அப்படின்னு. இப்போ எங்க வீட்டில் இந்த மாதிரியான சீன்றதுலேயே எங்களுக்கு உள்ள சண்டை வரும். சம்டைம்ஸ் வந்து அது விளையாட்டாக தான் அவங்க ஆரம்பிப்பாங்க, நான் விளையாட்டாக தான் ஆரம்பிப்பேன். திடீர்னு பார்த்தா அது வந்து கோர் பாயிண்ட் டச் பண்ணியிருக்கோம். அதேதான், அதுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருந்திருக்கோம். அப்போ வந்து கடைசியாக வாட் இஸ் த பாயிண்ட் அப்படின்னும் போது என்னை இது வந்து நான் ஜாலியாக தான் சொன்னேன்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லை எனக்கு இந்த இடத்துல அது சீண்டிடுச்சு அப்படின்னுவேன், இது எனக்கு வந்து தாங்க முடியல அப்படின்ற மாதிரி போவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா வீட்லையுமே இருக்கும். அது ஒரு 10% நடக்குதுன்னா நீங்கள் 90% வேற விஷயத்தை நீங்கள் கிரியேட் பண்ணணும், ஹாப்பி மூமெண்ட்டை கிரியேட் பண்ணணும். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த முட்டி கொடுத்த கமெண்ட்டே வந்து என்னன்னா, நான் அதை எப்படி எழுதி முடிக்கலான்னு பார்த்துருந்தேன்னா, இது ஏன் எழுதுறேன்னா, எப்பயுமே வந்து என்ன செஞ்சாலும் இவளுக்கு வந்து வானத்தே வில்ல வளைச்சாலும் என் மேலே பாசமே இல்லைன்னு வலுக 1.5 மணி நேரம் மூத்திரத்தை அடைக்கிட்டு எனக்கு தான் தெரியும். அதனால தான் நான் டிஜிட்டலாக பதிவு பண்ணுற மாதிரி தான் அதை முடிக்கலாம். அந்த ஆக்சுவலி முடிச்சிருந்தேன். அப்புறம் ஐ ரியலைஸ் இது வந்து இது இப்படி முடிக்க வேண்டாம். ஸோ அதை வேற மாதிரி முடிப்போம். ஏன்னா இப்போ அதில் எழுதியிருக்கிறது 90% வந்து கரெக்டாக இருக்கும். இன்னும் என்ன இருக்கோ அதுதான் எழுதியிருப்பேன். ஏன்னா பழகி இருக்கவங்க அத்தனை பேருக்குமே தெரியும். ஆனால் அதில் என்னன்னா ஒரு சில இடங்கள், சின்ன சின்ன இடங்கள் மட்டும் லைட்டாக மாறி இருக்கும். சின்ன சின்ன இடங்கள் அது எப்படின்னா, ஒரு விஷயம் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி எழுதுவேன். அது வந்து அந்த சுவாரஸ்யத்திற்காக. ஆனால் அந்த முடிவு வந்து அப்படி கிடையாது. அதனால இந்த இதில் அந்த முடிவு தேவையில்லைன்னு நான் மாற்றி எழுதணும்னு வச்சுக்காங்க. அது வந்து ஒரு கட்டுரை புனைவு எழுதுறதுக்கான சுதந்திரங்கள் எழுதுறது அதெல்லாம். எஸ், தட்ஸ் இட். எஸ் சார், எதுக்கும் நான் இங்கே போயிருக்கேன், ஆனால் எங்க தெரியல சார், காரணங்கள் தெரியல. சரி விடுங்க. வேற எதையும் யோசிச்சு பிளாங்க் ஆயிட்டேன். சரியா? ஸோ அன்னலட்சுமி வந்தாச்சு அண்ட் கௌரி சங்கரும் சொல்லியிருந்தாங்க, மெனி கப்பல் அங்க வந்து என்ன அப்படின்னா, தே ஆர் டுகெதர் பிகாஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். உண்மை. ஆமா, அதுல ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை விட அதை தான் இப்ப நான் சொல்ல வந்தேன். ஒரு அம்மா வந்து ரொம்ப அழகா பேசிட்டு இருந்தாங்க, அவங்க அப்பாவின் காரணமாக அதற்கு மேல எனக்கு பிடிப்பில்லை, ஸோ அதனாலதான் நான் வந்து இவரை விட்டு பிரிஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஒரு 2 years அவரை பிரிஞ்சுதான் இருந்திருக்காங்க. அப்ப அவங்களே மீறி சொல்லுவாங்க, அதை கண்டினியூஸா காட்டல சார், நிறைய ஒதுக்கி வச்சிருவாங்க நம்மள அப்படின்னாங்க அவங்க. அதான் காமிச்சிருக்கணும். அதை காமிக்கவே இல்லையே. நாம நிறைய இடத்துல அதை சொல்லியிருக்கோம். முக்கியமா அந்த நலுங்கு வைக்கிறப்ப ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் வந்து அவ வந்து பாம்பேல ரெட் லைட்ல இருந்து புடிச்சு வந்த மாதிரி இவங்களே ட்ரீட் பண்ணுவாங்க, பெத்த அம்மாக்களே ட்ரீட் பண்ணுவாங்க. நான் வந்து தவறா சொல்லல, இப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்கன்ற. இந்த கருமத்துக்கு இந்த மயிறு இவளுகிட்ட வந்து இன்னும் பெரிய தாலி கட்டிடணும், பெரிய தழைய நோ குடும்பம் நடத்தணும், இவளுகிட்டே இவ்வளவு அழுக்கு இருக்கு, அதுக்கு அவனே எவ்வளவு பெட்டரு. அதேதான் என்ன, அதுக்கு அங்கே போய் வாழ்ந்துடலான்னு வாழற பொம்பளைங்க தான் நிறையான்ற நான். உண்மை. அவங்க சொல்ல வந்தாங்க, அதை பெருசா காட்டல. நாம இதை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறோம். ஏன்னா டிவோர்ஸ் ஆனா உங்களை வாழா வெட்டி ரேஞ்சில் அவங்க வந்து ட்ரீட் பண்றதுல இருந்து உங்களை மனதளவுல காயப்படுத்த யாருன்னு பார்த்தா உங்க கூட இருக்கிற உறவுகள், உங்களுடைய அம்மாக்கள், உங்க சகோதரிகள், இவங்க தான். அந்த காரணம், அந்த கன்சிடரேஷன் சொன்னல, ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப தூரம் போயிடாதீங்க, ஆனா வழி கொண்டு வாங்க. இல்ல உங்களுடைய சுதந்திரத்தை நீங்க உறுதிப்படுத்திக்கங்க. ஏன்னா இங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தேவையா இருக்கு. நம்ம சமூகத்துல, நம்ம கல்ச்சர்ல அந்த மாதிரி சமய விஷயங்கள் தேவையா இருக்கு. உங்களை வந்து உங்களையே வந்து ஏன்டா அதை செஞ்சோம் அப்படின்ற மாதிரி செஞ்சிருவாங்க. அதனால நீங்க அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றதுக்கு அதுதான் கரெக்ட். ஏன்னா அது அவங்க சொல்லிட்டு அது கூடவே இன்னொரு விஷயம் சொன்னாங்க, பிறகு இருக்கிற பினான்சியல் ரீசன்ஸும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் தான் நான் வந்து யோசிச்சேன், 2 வருஷம் இவரை விட்டு இருக்கிறதுக்கு அங்க கூடவே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் யோசிச்சதற்கு காரணமே அதுதான். நான் தான் போன் பண்ணியே பேசினேன். அவங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. நான் தான் சார் போன் பண்ணேன், போன் பண்ணிட்டு நம்ம வந்து மானசீகமா மன்னிப்பு கேட்டுருவோம், இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு. நான் நிறைய இடங்கள்ல இப்ப வந்து ஜாக்கி கிட்ட வந்து சில விஷயங்கள் சொல்லும்போது சொல்லுவேன்,
யாருக்காவோ எங்கேயோ ஒரு இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு தோணும். அட்ஜஸ்ட்னா உங்க ஆஃபீஸில் மேனேஜருக்குலாம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே போகிறீங்க. அட்ஜி மீன் சொன்னால் 7 மணிக்கு இல்லை 5 மணிக்கெலாம் நான் போயிடுவேன் கை வச்சு போகிறேன் சொல்ல முடியுதா? அதேதான் 12 மணிக்காக இருந்தாலும் காலுக்கு நீங்கள் வரீங்களா இல்லையா? அங்கெல்லாம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்களா இல்லையா உங்கள் ஒர்க்கர்ஸில் உங்கள் ஆஃபீஸ் கல்ச்சரில்? அப்போ இருக்கும்போது வீட்டில் அப்படி அட்ஜஸ்டில் என்ன போனால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கே வரும். ம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அப்படின்றப்ப அதே தான் இந்த அம்மா சொன்னாங்க அழகா. சார் ஒரு கட்டத்துல என்ன அப்படின்னா நாம தானே தப்பு செஞ்சுட்டோம், நாமளே போய் மானசீகமா மன்னிப்பு கேட்டுருவோம், இது என்ன இருக்கு யாரோடயோ போய் நிக்கிறதுக்கு இவரோட போய் நம்ம இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு வந்தது அப்படிங்கறதையும் அந்த அம்மா நல்லாவே சொன்னாங்க. நல்லாவே பேசினாங்க. அவங்க பேசும்போது ரொம்ப என்ன சொல்றது பிராக்டிக்கலா நியாயமா சில விஷயங்கள் 2 வருஷம் நிறைய கத்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதேதான் அதுதான் அதுவுமே ஏன்னா அவங்க தான் கேட்டிருக்காங்க டிவோர்ஸ் அவங்க தான் கேட்டிருக்காங்க. ஏதோ இந்த உணர்ச்சி பேர் கேட்டாங்க போல. அப்புறம் அதில் இருக்கிற விஷயங்கள் அதெல்லாம் பார்த்துட்டதுக்கு அப்புறம் அதுதான் ஓகே. அது வந்து அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல டக்குன்னு கமெண்ட் படிச்சுட்டு அதுக்காக மத்ததெல்லாம் இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு பட் சொல்றேன். நஸ்ரீன் பரவானோட கமெண்ட், நீங்க சாதுவா என்ன சுதா இது என்ன கேட்கும் போது என்னோட மைண்ட் வாய்ஸ் இன்னுமா என்ன பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், உங்க எல்லாருக்குமே தெரியும், அதுதான் உண்மை. அது வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுல அவ்வளவுதான். அது ஒன்னொன்னு தூக்கி அடிப்பேன். எந்த எத்தனை எல்லாரும் அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, அது அவ்வளவுதான். நீங்க வந்து ஒரு வாழும் சலீம் கௌஸ் மேடம். நீங்க வாழும் சலீம் கௌஸ் இருக்கிறதுல வெற்றி விழா வில்லன் அப்புறம் திருடா வில்லன் எல்லாம் கலந்த கலவனீங்க ஆக்சுவலி. சரி சரிங்க, இந்த மாதிரி தவறா பேசாதீங்க ஒருத்தவங்கள, பாவம் இல்ல. ஆமா ஆமா ஓகேவா. அதன் பிறகு வந்து என்ன அப்படின்னா டிவோர்ஸ் எல்லாம் வந்துருச்சான். ஓகேவா. அதுக்கு தான் அவங்க சொன்னாங்க டிவோர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே சார் ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணாங்கல்ல, அதுக்காக அதை எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு பொண்ணு சொன்னாங்க, அது எனக்கு பெரிய ஆச்சரியம், அரியலூர்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு, ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கேன் அப்படின்னாங்க. 5 வருஷமா நாங்க ரிலேஷன்ஷிப் 5 வருஷம் நினைக்கிறேன் ரிலேஷன்ஷிப்ல தான் சார் இருந்தோம். அப்போ வந்து ஏதோ அப்ராட் போற மாதிரி ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு போல இருக்கு. டிஸ்டன்ஸ் ரொம்ப எங்கேயே நடந்திருக்கு. லண்டன்ல வரும்போது இங்க வீட்டுல டெய்லி நடக்கும் சண்டை. இதுல தனியா இருந்தா பிரச்சனையே இல்ல, சரக்கை போட்டு துண்டை போட்டு ஜட்டியை போட்டு நல்லா தூங்கிடலாம். கூடவே ஒண்ணு பெத்து வச்சிருக்கு பாரு, அது வந்து ஏனி மண்ணு நோனிமா இப்பயாவது ஓரளவு கொஞ்சம் நிஜமாலுமே நவடேஸ் வந்து யாழி வந்து நிறைய மெச்சூர்ட் ஆக்சுவலி. இப்போ அதுவும் அந்த டைம்லாம் வந்து அதை எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள இன்னொன்னு எங்கேயாவது சைட் அடிக்கிறதுக்கு நல்லா பசங்களாம் வெள்ள நம்ம மாடலா பார்த்துருக்கோம்ல, அந்த டெனிம் இந்த ஷூஸ் இந்த மாதிரியான எல்லாம் அந்த போட்டோல தானே பார்த்துருக்கோம். இந்த மால்ல இந்த விஜயா மால் பிவிஆர் மால் இங்கதான் அந்த மாதிரி இங்க பசங்களே அப்படிதான் இருக்கிறானுங்க ஸ்கூலுக்கு போய். அப்போ வந்து காலைல நம்ம எழுப்ப வேண்டியதில்லை, என் பொண்ணு வந்து கிளம்பி போயிட்டே இருக்குது. அதேதான் மேடம், அதுதான் நானும் சொல்றேன், எல்லாருமே மனுஷங்க, என் பொண்ணுக்கு அந்த ஃபீலிங் இருக்கு, அதனால அதுவே கிளம்பி போகுது இப்போ அப்படி சொல்றேன். நேத்து ஜாங்கி வந்து மால்லாம் போயிருந்தோம் நாங்க. என்னவோப்பா அதெல்லாம் வந்து அதாவது எப்படி நம்ம வந்து 9th ஃபெயில் ஆகி ஒரு வாதியாருக்காக நம்ம வாழ்க்கையை கொடுத்து அவங்க கூட நம்ம டிராவல் பண்ணணுமே, ஒரு தனியா போனா ஃபீல் ஆயிடுவாரு. நம்ம 9th ஃபெயில் ஆகி ஒரு வாதியார் ரொம்ப பிடிக்கும், அவருக்காக ஃபெயில் ஆயிடும் நான் ஆக்சுவலி. இது வந்து அதாவது எப்படின்னா என்னன்னா இந்த பிரிட்டை பத்தி எனக்கு வந்து இந்த குளிர் இந்த கருமம் இந்த சினிமா பாக்குறதுனால, ஆனா அன்னைக்கு நம்ம வந்து இங்கேயே வளர்ந்துட்டோம்னு வச்சுக்கோ, பிறந்து அடுத்த ஜென்மத்துல. அப்ப இந்த பிள்ளைங்க கூட வாழணும், இந்த பிள்ளைங்க கூட டிராவல் பண்ணணுன்றதுக்காகவே அடுத்த ஜென்மத்தை இங்க அப்போ ப்ளூரல். ஆமா சிங்கிள் இங்க ஏன் மேடம் அது கதையே நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேட்டு சரி வரல கிளம்பு, இன்னொரு டேட்டு சரி வர கிளம்பு, 10 டேட்டு 5 டேட் போக வேண்டியதான். இதுல என்ன இருக்கு சொல்லுங்க, சொல்லுங்க. ஓகேவா. சோ ஒன்னையே சுத்திக்கிட்டு அது கூட டிபெண்டா போய் ஊரா போய் அதுங்க கூட்டு போய் உட்கார வச்சுட்டு அது கூட சுத்திக்கிட்டு யோசிச்சு பாருங்க. இல்ல நீங்க இப்ப இல்ல வேற இருபாலரும் தான் நான் சொல்றேன். இருபாலருமே இல்ல, நீங்க எந்த கதையை எடுத்துட்டு வர வேண்டாம், டிபெண்டா சுத்திக்கிட்டு வந்துகிட்டு எல்லாம் சொல்லுங்க. ஆனா ஒன்னையே அப்படி நீங்க பாத்தீங்களா, எனக்கெல்லாம் கூச்சமா இருக்கும் அதை சொல்லுங்க. இல்ல மேடம் எனக்கு அந்த கூச்சலாம் இல்ல கிடையாது. எப்படி ஒரு அசிங்கமே பிஹேவியர் இதெல்லாம் ஓகேவா. சரி, இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க அம்மா கரெக்டா சொல்லிட்டு, அவங்க அம்மா தெளிவா இருந்திருக்காங்க அந்த பொண்ணோட அம்மா. இப்ப நீ இப்படிதான் தூரக்க இருக்கிறப்ப வந்து எனக்கு வந்து அவன் வேணவே வேணாம் அப்படியா இப்படியானுவ டக்குன்னு நேரம் வந்து மூஞ்சு பார்த்துட்டீங்கன்னா மாறிடுவேன். இது மாதிரி நான் நிறைய ஆட்களை பாத்திருக்கேன், பேச்சான பேச்சு பேசுவாங்க. இது மாதிரி நிறைய ஆட்கள் பாத்திருக்கேன் சார், பேச்சான பேச்சு பேசுவாங்க நம்மள, நம்ம முன்னாடிதான் இருக்கும். நான் அப்படியா இப்படியா இனிமே பாரு அவ வந்தானா நான் மூஞ்ச கூட பார்க்க மாட்டேன் அப்படிலாம் பேசியிருப்பாங்க. ரெட்டை கால் பூக்கள் கொஞ்சம் பாரு, இன்றேனும் அவசரமாக லவ்வராக மாறு,
அலைநுரையை அள்ளி அவளாடை செய்யலாகாதா, விண்மீன்களை கிள்ளி அதில் கொக்கி வைக்கலாகாதா, வீக்கெண்டில் காதலி ஓகேன்னா காதலி, டைம் பாசிங் காதலா பிரியும் வரை காதலி, வாரம் திருநாள் வாழியவே கொலம்பஸ். எதுக்கா இந்த பாடல் சார்? என்ன என்ன ரிலீஸ்? வீக்கெண்ட் இல்ல மேடம், வீக்கெண்ட். வீக்கெண்ட். வாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேசுவாங்க, நிறைய செய்வாங்க. ஆனா நீங்க நேர்ல வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டப்புன்னு வந்து இந்த படம் பார்த்திருக்கீங்களா? என்ன சொல்ல ஏது சொல்ல, அந்த படத்துல வர மாதிரி படக்குன்னு தலான்னு எடுத்து வைப்பாங்க, துண்டு எடுத்து வைப்பாங்க, பெருக்கி வீட்டை பெருக்கி வைப்பாங்க. என்னடா எங்கடா இப்பதான ஒரு மானஸ்தன் இப்பதானே பார்த்தேன் எங்கடா காணோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை செய்வாங்க. அப்ப தலைவரே பிகினி போறதுக்கு ரெடியா இருந்தாரு. ஆனா என்ன சொல்லுங்க, உங்களை சொல்லுங்க. சுப்பையாவுக்கே அதான் நிலைமை, சுப்பையாவுக்கும் அதுதான் நிலைமை, சந்துருவுக்கும் அதுதான் நிலைமை அப்படின்னும் போது நான்லாம் என்ன பெரிய ஆளுன்றதுக்காக சொன்ன மேடம். கண்டிப்பா சார், ஒன்றும் பண்றதே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, அவன் நேர்ல வந்து பார்த்தா மாறிடுவேன் அப்படின்னா, ஆமா சரி இப்ப நேர்ல வந்தோடனே அப்படிதான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, டிவோர்ஸ் ட்ரிங்க் எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகவும் டிவோர்ஸ் காப்பியே வந்துடுச்சு சார். எங்களுக்கும் வந்துடுச்சு. வந்ததற்கு அப்புறமா வந்து இவர் ஃபேமிலியை கூப்பிட்டு பேச ஒரு தடவை கூப்பிட்டு பேசுங்க. அந்த கடங்காரன் என்ன சொன்னாலும் கிடையாது அப்படின்றதுல போயிடலான்றதுல தெளிவாதான் இருந்திருக்காங்க. கோயில், அதுவும் ஸ்ரீரங்கம் கோயில தான் மீட் பண்ண வச்சிருக்காங்க. அங்கதான் பேசியிருக்காரு பொழுது அவர் வந்து எல்லாருமே போய் சாரி கேட்டிருக்காரு. அதாவது ஏதோ ஒரு குழந்தைய வயிற்றுல வச்சுருந்தாங்க, அதுக்கிட்ட போய் கூட சாரி கேட்டிருக்காரு. வரப்போற குழந்தையே நான் என் பொண்டாட்டி ஒழுங்கா வச்சிருக்கேன்ற மாதிரி தனியா இருக்கும்போது யோசிச்சிருப்பாரு வேற எங்க போறது அப்படின்றதுக்காக. சரி அப்படின்ற மாதிரி சாரி கேட்டுடலாம் அப்படின்னு தோணி இருக்கும், தோணி வச்சிருக்காங்க அவங்க. ஸோ அந்த வந்து நான் எல்லார்ட்டையுமே சாரி கேட்டேன் போது குழந்தையும் அழுதார், எனக்காக அவர் அழுதார். அதேதான் அவங்க அம்மா இறந்ததுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த மாதிரி யாரோ ரொம்ப க்ளோஸானவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அம்மாவா அப்பாவா இருந்து அழுதுந்தாரு, அதோட எனக்காக அழுதார். அவ்வளவுதான், எனக்கு அந்த அந்த ஒரு இது போதுமானது அப்படின்றது. அதேதான். ஸோ அந்த ஒரு விஷயத்திற்காக தான் சார் நான் வந்து அவரோட இருந்தேன்றதும் பையனும் சொன்னான் அப்படின்றதையும் சொன்னாங்க. அப்பா நல்லவங்க தான்மா, ஒரு சான்ஸ் கொடுத்துதான் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் சரி அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்களோட இருக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க சொன்னது அப்படியே திருப்பி கமெண்ட்டுக்கு போயிட்டு இருந்தேன். எங்களை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு டிஸ்பிளே டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறிட வருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.